ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரோட் சைட் சிக்கன் ஃப்ரையை வீட்டில் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி இன்னொரு பவுலில் நான் மாற்றிட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ், அப்புறம் ஒரு எக்கை உடைச்சி சேர்த்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் 1லேருந்து 1.5 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. மசாலாலாம் நல்லா பிடிக்கட்டும். 1 hour ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. அரிசி மாவு சேர்த்தும்போது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். அது கூட கொஞ்சம் கறி லீவ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி பொரிச்சு எடுத்துடலாம். இனி ஒரு பேனில் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரை பண்ணும்போது பாதி காணாமல் போயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது எல்லாம் பொரிச்சாச்சு. இது கூட கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி நான் இதை கூட சேர்த்திருக்கேன். அதுவும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.